வணக்கம் மக்களே, this is விஜய் பட்டு, மல்டி டேலண்டட் பர்சன் ஆஃப் கோபிச்செட்டி. ஹலோ எவ்ரிவன், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ வந்து கோல்டன் என்டர்டைன்மெண்ட்ஸ் வழங்கும் எலைட் அவார்ட்ஸ் வந்து முடிஞ்சது 2025க்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் இசை பாடகர் விஜய் டிவி சூப்பர் சிங்கர். அனைவருக்கும் வணக்கம். என் பேரும் சங்கிலி பாண்டி. நான் மதுரை மாவட்டத்தில் வந்திருக்கேன். ஹாய், திஸ் இஸ் மீ மதிவதனா. வணக்கம், என் பேர் பிரியா. நான் கோயம்புத்தூர் ஆவரம்பாளையம்ல இருந்து வரேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் சேலம் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன். நான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு தப்பாட்ட கலைஞர். ஸோ நான் வந்து சென்னையில இருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த அவார்டு வந்து கிடைக்கும் எக்ஸ்பெக்ட் நான் போட்டு சந்தோஷம் 10 வீடியம் ஆனிச்சு. ஹாய் நண்பர்களே, நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கேன். கோயம்புத்தூர் மக்களுக்கு எங்களது அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் தமிழழகன் பேசுகிறேன். ஹாய் நண்பர்களே, ஃபஸ்ட்டு வால்பாறை மக்களுக்கும் கோயம்புத்தூர் மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அவார்டு என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஹாய் வியூவர்ஸ், நான் வந்து யூடியூப் சேனலுக்காக இந்த எலைட் கோல்டன் என்டர்டைன்மெண்ட் அவார்ட் 2025க்காக வாங்கியிருக்கேன். விஜய் பட்டு, மல்டி டேலண்டட் பர்சன் ஆஃப் கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்னு சொல்லி கோல்டன் என்டர்டைன்மெண்ட்ஸ் அவார்ட்ஸ் வந்து எனக்கு வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரோயிங் பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க, என்கரேஜ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்னும் நிறையா திறமையானவர்களை வந்து இங்கே என்கரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 அவார்டுக்காக நான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து யோகாவில் நேஷனல் லெவல் கோல்டு மெடல் அச்சீவ் பண்ணதுக்கு, இன்னொன்று வந்து யூடியூப்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே அச்சீவ் பண்ணிட்டேன். அதனால் வந்து ஃபாரின்ல இருந்து அமெரிக்காவில் இருந்து நம்மளுக்கு சில்வர் பிளே பட்டனும் ரிசீவ் ஆயிடுச்சு. நம்ம சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ் அப்படிங்கிறது தான். அதனால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை வந்து எனக்கு கொடுங்க. இந்த அவார்டை வந்து உங்களால தான் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதனால உங்க கூட நான் ஷேர் பண்றேன். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். திரைப்பட பின்னணி பாடகர் தமிழோசை ராஜீவ் காந்தி. எங்க இருந்துன்னா திருவாரூர்ல இருந்து வர்றேன். இந்த கோல்டன் என்டர்டைன்மெண்ட் வழங்குகிற எலைட் அவார்ட்ஸ் 2025 இதுல நான் செலக்ட் ஆகி எனக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் போன்ற பல பேர் இந்த விருதுக்காக வந்திருக்காங்க, பல துறைகள்ல இருந்து. ஸோ எல்லாருமா சேர்ந்து நாங்களும் இதை வந்து வாங்கியிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நிறைய திறமையாளர்களை கண்டுபிடிச்சு இந்த விருதை கொடுக்குறாங்க. நான் BMA ஏனடில் கோல்டு மெடலிஸ்ட். இஸ்ரோல R&D மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்ன கண்டுபிடிச்சேன்னா ஹனிகாம் ஃபேரபின் வேக்ஸ் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து நம்ம கெரோசின் மணல் விளக்கு யூஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம கார்ல வந்து பெட்ரோல் CNG கொண்டு வந்து எதுக்கான பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக. அதே போல நம்ம ராக்கெட்ல நிறைய ஃபாசில் ஃபியூல் கிளைமேட்டிக் கண்டிஷன் இதாகுது. அதை கண்டுபிடிக்கிறதுனால நம்ம பயோஃபியூல் கண்டுபிடிக்கிறதுனால தேனை வச்சு நம்ம வேக்ஸை கண்டுபிடிச்சேன். இஸ்ரோ 3 லட்சம் ரூபா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்னோட தந்தையின் தோட்டத்தில் ஆர்கானிக் ஃபார்ம் வச்சிருக்கோம். அதை மருந்தடிக்கிற பாம்பு காசு தவிட்டாங்க. அது எந்த விவசாயம் இல்லைக்கூடாது. இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் ட்ரோன் மூலம் மருந்து அடிச்சு தமிழ்நாடுக்கு பயனடைஞ்சிட்டு இருக்கேன். இதுவரை 22 மாவட்டத்தில் 256 விவசாயம் பயனடைஞ்சிருக்காங்க. அதுக்காக இந்த விருதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. டுடே ஐ காட் மாடல் ஆஃப் தி இயர். எனக்கு இந்த மொமெண்ட்டை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னே தெரியல. மாடல் ஆஃப் தி இயர் அண்ட் மிஸ் அச்சீவர் ஹரி சார் என்னோட ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா என்னோட தெரபிஸ்ட், என்னோட மோட்டிவேஷனல் ஸ்பீச், என்னோட லைஃப் கோச் எல்லாத்துக்குமே ஹரி சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு அவர்கிட்ட இவ்வளோ யங் ஏஜ்ல நீங்க இவ்வளோ அச்சீவ் பண்ணிருக்கீங்கன்ற அந்த வார்த்தை, ஓ மை காட், ஐ எம் சோ ஹாப்பி ஆல்ரெடி. நான் மிஸ் இந்தியா ரோல் மாடலா வின்னர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இது கிடைச்ச ஒரு பெரிய 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 பிகெஸ்ட் அவார்ட். ஐ எம் சோ ஹாப்பி. நான் எல்லா பொண்ணுங்க மாதிரி நான் இப்போ வந்து எலைட் கோல்டன் அவார்ட்ல விமன்ஸ் என்டர்பிரனர் அவார்டு வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி வந்து விமன்ஸ் வந்து அச்சீவ் பண்றதே பெரிய விஷயம். முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லி நம்ம முடியும்னு சொல்றதே நம்மளுடைய தன்னம்பிக்கை, தைரியத்துக்கான முதல் வெற்றி. அப்படிதான் நான் சொல்லுவேன். இப்ப என்னையுமே நிறைய பேர் சொன்னாங்க, நான் படிச்சிருக்கேன், நீ ஒர்க் பண்ணு, அவ்வளோ அதோட முடிச்சிருன்னு சொன்னவங்க. இப்ப நீ எதுவுமே பண்ண முடியாது, நீ வந்து பிசினஸ்ல பண்ணாதேன்னு சொன்னவங்க முன்னாடி இன்னைக்கு நான் வந்து அவங்க முன்னாடி பிசினஸ் பண்ணி இப்ப 3 ஹாஸ்டலுக்கு நான் ஓனரா இருக்கேன். ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸா நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னால முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்கும் முட்டாள் அப்படின்ற ப்ரூஃப் பண்ற அளவுக்கு இன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றேன். ஹோம்மேட் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம மட்டும் வளர்றது வளர்ச்சி இல்லை, நம்ம கூட இருந்து சேர்ந்து எல்லாத்தையும் வளர்த்தி விடுறதா வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னோட ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க ஆக்சுவலி என் கூட ஒர்க் பண்ணவங்க. இப்போ அவங்களையும் வந்து நான் வளர்ச்சி அடைஞ்சு என்னோட எல்லா பிஸ்னஸ்லையும் அவங்க என்னோட ஈக்குவல் பார்ட்னராக இருக்காங்க. மகிழ் வித் மகிழ். நன்றி, வணக்கம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் என்டர்டைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலைரத்னா விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டு யாரும் வெளியே தெரியாம எல்லாமே இருக்காங்க. என்னோட ஆசை என்னன்னா எல்லா கலைஞர்களும் வெளியே வந்து இந்த மாதிரி அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய அட்டன் பண்ணி என்ன மாதிரியும்
பண்ணலை. ஸோ என்னோட லைஃப்ல வந்து இது ஒரு மறக்க முடியாத மூமெண்ட். அது மட்டும் இல்லாமல் என்னோட ரோல் மாடல், என்னோட இன்ஸ்பிரேஷன் எல்லாமே ஆரி சார் தான். ஸோ அவர்கிட்ட இருந்து இந்த அவார்டு வாங்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த 10 வருஷம் பல கோடி மாறும். நன்றி, வணக்கம். சிறந்த பறை இசைக்கான ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். என்னுடைய பேர் வந்து எழிலரசன். எழில் வைத்திய குரூப் சார்பாக இந்த அவார்டு வாங்கினதுல எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. நான் யுவராஜ் பேசிக்கணும். எஸ், பெஸ்ட் சோஷியல் இம்பாக்ட் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் ஆஃப் த இயர், வினிங் த டெத், நம்ம ஷார்ட் ஃபிலிம் நேம். ஸோ ஆல்ரெடி வாங்கியிருக்கோம். இது வந்து எலைட் அவார்ட்ஸ் 2025 கோல்டன் என்டர்டைன்மெண்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள். இது 2வது அவார்டு நாங்கள் வாங்குறது. இந்த அவார்டுக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. ஏன் அப்படின்னா, அது என் தம்பி, நாங்கள் சேர்ந்து எடுத்தக்கூடிய அவார்டு. அவன் ஒரு சில வார்த்தைகள் பேசணும் நான் ஆசைப்படுறேன். அவன் பேசுறது புதுசு போவோம், அதனால் நான் கேள்வி கேட்குறேன், அவன் பதில் சொல்லட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட் ஃபிலிம் உருவான விதத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் ஃபிலிமில் உங்கள் பங்களிப்பு என்ன? ஃபஸ்ட்டு பார்க்கில் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இடம் கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறமேல அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடுத்து இந்த படத்தை கொஞ்சம் நல்லபடியாக எடுத்து முடித்தோம். அதில் இந்த எலைட் என்டர்டெயின்மெண்ட் அவார்டுக்கு ரொம்ப நன்றி. கோவை மக்களுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, வின்னிங் த டெத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் தான் கேமராமேனாக இருந்தேன் ஃபர்ஸ்ட். எஸ், டிஓபி. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஐசைட் ப்ராப்ளம். ஸோ ஒரு விஷன் நல்லா இருந்தால் தான் அந்த விஷன் மூலிமா லென்ஸில் நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் கொடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவனோட அந்த பேஷனேட்டாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அழகா அந்த விஷயம் இன்னும் அழகா காமிக்க முடியுது அப்படின்னு அவனோட முயற்சி இருக்குல்ல, அந்த முயற்சி கிடைச்ச முதல் வெற்றி இந்த வெற்றி வந்து இவனுக்கு ரொம்ப பொருந்தும். அதனால இந்த வெற்றி நீ எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷப்படுறேன். அங்க பார்த்து சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷப்படுறேன். எஸ், ஸோ மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றிகள். சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அதை தாண்டி இந்த ஃபீல்ட்ல நீங்க முன்னேறி போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க. உங்க எஃபோர்ட்டை போட்டு போய்கிட்டே இருங்க. தேங்க்யூ. ஓகே, மிக்க நன்றிகள். அன்பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அவார்டு வாங்குறது முக்கிய காரணம் என்னோட ஒய்ஃப்னு சொல்லுவேன். ஆனால் அவங்க இப்போ கூட இல்லை, 1 வருஷம் ஆச்சு. அதனால நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இது என்னோட முதல் படிவு இருக்கிறதுக்கும் இந்த அவார்டு வாங்கினதுக்கு எலைட் மற்றும் கோல்டன் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது என்னோட முதல் படியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது வந்து என்னோட 2nd அவார்ட். பட் எலைட் என்டர்டைன்மெண்ட்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்குறேன். இந்த அவார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலுக்காக கொடுத்துருக்காங்க. என் யூடியூப் சேனல் வந்து லவ் அம்முக்குட்டி அப்படிங்கிற யூடியூப் சேனல் தான். ஸோ அதுல வந்து 27K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே உங்களால தான். ஸோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். ஸோ தேங்க்யூ கோல்டன் என்டர்டைன்மெண்ட்ஸ். கோல்டன் என்டர்டைன்மெண்ட்ஸ் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அவங்களும் ஒரு அவார்ட்ஸ் வாங்கணும். இப்போ எனக்கு வந்து கோல்டன் என்டர்டைன்மெண்ட் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கலை ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thank you to this elite and thank you Ari sir. I'm so happy. Praise the Lord. And thank you so much once again for Golden Entertainments for எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். Thank you so much. Hats off. ஸோ நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த அவார்டு கொடுத்த கோல்டன் என்டர்டைன்மெண்ட்டுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். Thanks for Golden Entertainment.